Hello students, இன்னைக்கு நம்ம 9th standard mathsல second chapter real numbers பார்க்குறோம். Subtopic addition and subtraction of surds. ஓகேவா? அதுல example 2.23. 2.23ல ரெண்டு sum இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது second sum. Second one 2 into cubic root of 40. இங்க ஆர்டர் என்ன இருக்குன்னா 3. So cubic rootனு சொல்லணும். Plus 3 into cubic root of 625. Minus 4 into cubic root of 320. ஓகேவா? லாஸ்ட் சம் பார்த்ததுல வந்து ஆர்டர் வந்து 2 வந்துச்சு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து 3ன்னு இருக்குது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவும் போல நம்ம ஃபேக்டர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் 40. 2 டேபிள்ல பண்ணீங்கன்னா பிரைம் நம்பர்ல பண்ணுங்க. பிரைம் நம்பர்ல பண்ணாதான் கரெக்டா வரும். ஓகேவா? 2 டேபிள்ல பண்ணீங்கன்னா 2 2s are 4 0. Again 2 table 1 times 0. 2 10s are 20. 2 table 5 times. 5 table 1 times. Okay. Next என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 625. அதை ஃபேக்டர் பண்ணுங்க. லாஸ்ட் 5ல முடியறதால 5 டேபிள நம்ம ஃபேக்டர் பண்ணலாம். 5 1s are 5. ரிமைண்டர் 1. 12 னா 10 வரும். 10 வந்து 2 times. அகைன் ரிமைண்டர் 2 இருக்கும். 2 வந்து 25 கன்சிடர் பண்ணுவோம். 25 means 5 times. Again factor 5 table 5 2s are 10. Remainder 2. 2 means 25 consider பண்ணுவோம். 25 means 5 times. 5 table 5 5s are 25. 5 1s are 5. Next number 320. 320 எந்த டேபிள்ல பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல பண்ணலாம். 2 1s are 2. Remainder 1. 1 means 12. 12 னா 6 times 0. Again 2 டேபிள்ல பண்ணீங்கன்னா 2 8s are 16 ஒரு 0. ஓகேவா? Again 2 டேபிள் 2 4s are 8 0. Again 2 டேபிள்ல பண்ணீங்கன்னா 20. 2 டேபிள்ல 10 times. Again 2 டேபிள் 5 times. 5 டேபிள்ல 1 times. உங்களுக்கு டேபிள் தெரிஞ்சா நீங்க டைரக்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸ்கொயர் நம்பர் கியூபிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா. ஸ்கொயர் நம்பர் கியூபிக் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இது போல ஃபேக்டர் பண்ணிக்கோங்க. இங்க என்ன ஆர்டர் வருதோ இந்த ஆர்டர்ல வர மாதிரி இந்த நம்பர் ஸ்ப்ளிட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி எதுவுமே தெரியலனா இது போல ஃபேக்டர் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல போடலாம். ஓகேவா? இப்போ क्वेश्चन எழுதிக்கோங்க. 2 cubic root of 40 plus 3 into cubic root of 625 minus 4 into cubic root of 320. ஓகேவா? ஈக்குவல் இந்த 2 அப்படியே எழுதுங்க. cubic root of 40 எப்படி பிரிச்சிருக்கோம்னா 2 into 2 into 2 into 5. So 2 3 times எழுதுங்க. into 5. அடுத்து என்ன சிம்பல் இருக்கு நமக்கு? plus 3 into cubic root of 625 எப்படி பிரிச்சிருக்கோம்னா 5 4 times. So 5 into 5 into 5. Next one minus 4 into cubic root of இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 2 6 times எழுதுங்க. 1 2 3 4 5 6 into last one இருக்கு 5. ஓகேவா? இப்ப பாருங்க, புரியறதுக்காக தான் சொல்றது. இது பென்சில் யூஸ் பண்றது. இங்க ஆர்டர் 3 இருக்குதுன்னா ஒரே நம்பர் 3 டைம்ஸ் வருதான்னு பாத்துக்கோங்க. பிராக்கெட் போட்டுட்டு அதே போல இங்க 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 இது ஒரு கியூப் நம்பர். 1 2 3 இது ஒரு கியூப் நம்பர். ஓகேவா? இப்ப எழுதும்போது என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 2 into இது எப்படி எழுதலாம்? 2 cube into 5. அடுத்தது 3 into 5 3 times இருக்குதால 5 cube. நெக்ஸ்ட் தனியா இருக்க 5 minus 4 into cubic root of இந்த 3 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 cube. நெக்ஸ்ட் இந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 cube into 5. ஓகே? இப்போ வந்து பாருங்க 2 into 2 cubeனா கியூபும் கியூபும் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் வர்றது நமக்கு வந்து என்ன வரும்னா 2. 2 into 2 5 மட்டும் தனியா இருக்கும். So cubic root of 5 plus 3 into 5 cubeக்கு cube root cancel ஆயிடுச்சுன்னா remaining என்ன கிடைக்கும்னா 5. Remaining single word cubic root of 5. Again 4 into
ஒரு 2 கியூப்க்கு 2, நெக்ஸ்ட் 2 கியூப்க்கு 2. அகைன் cubic root of 5. Next one, 2 2s are 4, cubic root of 5. 3 5s are 15, cubic root of 5. 4 2s are 8, 8 2s are 16, cubic root of 5. இப்போ ஆட் சப்ராக்ஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும்னா சர்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கேயும் பார்த்தோன்னா சர்ட்ஸ் வந்து cubic root of 5, இதுலேயும் cubic root of 5, இதுலேயும் cubic root of 5. ஸோ ஒன் டைம் காமனாக எழுதுங்க cubic root of 5. ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும்னா 4 + 15, நெக்ஸ்ட் ஒன் -16. 4 + 15 எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 19, -16, cubic root of 5. 19 - 16 எவ்வளோ கிடைக்கும்னா 3, 3 cubic root of 5. Okay, therefore question எழுதிக்கோ one time. 2 into cubic root of 40 plus 3 into cubic root of 625 minus 4 into cubic root of 320 equal. Answer என்ன வந்திருக்குன்னா 3 into cubic root of 5. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபேக்டர் பண்ணணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. நமக்கு இங்கே என்ன ஆர்டர் இருக்கோ, கியூப் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர் கியூப் நம்பரில் பிரிக்க தெரியணும். இங்கே ஆர்டர் 2 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் நம்பரில் உங்களுக்கு பிரிக்க தெரியணும். ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஃபேக்டர் பண்ணி போடுங்க. ஓகேவா?